ஏஎஸ்ஏ 1, ஏஎஸ்ஏ 2, ஏஎஸ்ஏ 3ன்னு சொல்லுவாங்க. ஆனால் இந்த நம்பர்ஸ் பேஷண்ட்டை பற்றி என்ன சொல்லுது? இதுதான் ஏஎஸ்ஏ கிளாசிஃபிகேஷன். சர்ஜரிக்கு முன்னாடி பேஷண்ட்டோட ஹெல்த் ஸ்டேட்டஸை அண்டர்ஸ்டாண்ட் பண்ண யூஸ் பண்ணுவோம். ஏஎஸ்ஏ 1 பேஷண்ட் கம்ப்ளீட்லி ஹெல்த்தியாக இருப்பாங்க, எந்த சிஸ்டமிக் டிசீஸும் இல்லை. ஏஎஸ்ஏ 2 பேஷண்ட்டுக்கு மைல்டு சிஸ்டமிக் டிசீஸ் இருக்கும், ஆனால் அது கண்ட்ரோலாக இருக்கும். எக்ஸாம்பிள் கண்ட்ரோல் ஹைப்பர்டென்ஷன் அண்ட் கண்ட்ரோல் டயபெட்டிஸ். அப்புறம் ஏஎஸ்ஏ 3 பேஷண்ட்டுக்கு சிவியர் சிஸ்டமிக் டிசீஸ் இருக்கும், அது அவங்க டெய்லி ஆக்டிவிட்டீஸை அஃபெக்ட் பண்ணலாம். எக்ஸாம்பிள் சிஓபிடி. ஏஎஸ்ஏ 4 பேஷண்ட்டுக்கு சிவியர் சிஸ்டமிக் டிசீஸ் இருக்கும், அது லைஃபுக்கு கண்டினியூஸாக ஒரு ரிஸ்க்காக இருக்கும். ஏஎஸ்ஏ 5 பேஷண்ட் ரொம்ப கிரிட்டிக்கல் கண்டிஷனில் இருப்பாங்க, சர்ஜரி இல்லாமல் அவங்களால சர்வை பண்ணுற சான்ஸ் ரொம்ப கம்மி. ஏஎஸ்ஏ 6 பிரெயின் டெத்துன்னு டிக்ளேர் பண்ணப்பட்ட பேஷண்ட், அவங்க ஆர்கன்ஸ் டொனேஷன் பர்பஸுக்காக யூஸ் பண்ணுவாங்க. எமர்ஜென்சி சர்ஜரினா ஏஎஸ்ஏ கிரேட் கூட ஆட் பண்ணுவாங்க. எக்ஸாம்பிள் ஏஎஸ்ஏ 1, அப்புறம் பக்கத்தில் இ ஆட் பண்ணுவாங்க. ஏஎஸ்ஏ கிளாசிஃபிகேஷன் பேஷண்ட்டோட ஹெல்த் சிவியாரிட்டியை அண்டர்ஸ்டாண்ட் பண்ண ஹெல்ப் பண்ணும். அனஸ்தீஷியா அசஸ்மெண்ட்டில் இது இம்பார்ட்டண்ட்டான ஒரு ஃபர்ஸ்ட் ஸ்டெப்.